இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 4ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராப வருடம் சித்திரை மாதம் 21ஆம் திருநாள், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, திருத்தியை திதி. மேஷ ராசியில் இது மேஷ லக்னம், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை, வம்பு தும்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், வீட்லேயும் சரி கொஞ்சம் அனுகூலம் இல்லாத விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மெயினாக வெளியூர் போகிறவங்க, வெளிநாடு போகிறவங்க உங்களுடைய உடைமைகளை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. மறதியிலிருந்து தவிர்க்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். சுப்பிரமணியனை மனதார வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லா இடங்களிலுமே மோஸ்ட்லி கலவரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே கவனமாக போகணும். மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும், ஒரு சில இடங்களில் பஞ்சபூதங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சென்னையிலுமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், மெயினாக பெண்கள், உடல்நிலைகளில் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக போகணும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். பெருந்தேவி தாயாரை வணங்குங்க. மனதார எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கக்கூடிய நாள் சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் உட்கார்ந்துருக்கான். இமாலய வெற்றி. மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான வெற்றின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா எல்லா தோஷத்தையுமே நிவர்த்தி செய்யும். அதுவும் செவ்வாய் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷ வீட்டில் சூரியனும் புதனும் உட்காந்துருக்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று 6ஆம் இடத்துல சந்திரன் மறைந்திருந்தாலும் சூரியன் இருக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய பலம் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குறது. அமோகமான நாள் சொல்லலாம். பெரிய சக்ஸஸ் பார்ப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். நீங்கள் பண்ண உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய நாள். புது விஷயத்தை ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாள். வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம்னு அடுத்த ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய நாள். அதெல்லாம் இன்றைய நாள் டிசைட் பண்ணுவீங்க. டிக்கெட்லாம் போடுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய நாள் முனீஸ்வரனை மனசார வணங்கணும். நல்ல மாற்றத்தை கொடுக்கும். திருஷ்டிஸ்தானம்ங்கிறது நிவர்த்தியாகும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். கருநீலம் நிறம் அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் போய் உட்கார்ந்துருக்காரு அனுஷ நட்சத்திரத்தில். அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கான ஸ்தானாதிபதி செவ்வாய். நட்சத்திர சாராதிபதி பார்த்திங்கன்னா சனி. அவர் போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் சரியில்லை. அதனால் பொதுவாகவே மாத்ருகாரகன், அம்மாவுடைய சமாச்சாரம், ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் ஒரு சில விஷயங்கள் சரியில்லை, அது கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். அவசரப்பட்டால் காரியம் கேட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்புல பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக முனியப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் சனி நட்சத்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானமாக இருந்து சனிங்கிறக்கூடிய ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சந்திக்கக்கூடிய திறமை பிறக்கும். நிறைய பிரச்சனைகள் கம்மியாகும். ஆனால் எந்த விதத்துலையுமே உங்கள் ஹெல்த்து கெடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. திருப்பதி ஏழுமலையான மனசார வணங்குங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதை மட்டும் பார்த்துங்க, எல்லாபடியும் நல்லாயிருக்கும். லைட் ப்ளூ நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். தைரியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பொறுமையாக செயல்பட்டால் கண்டிப்பாக ஏற்றங்கள் நிறைந்த நாள். எதுலேயுமே அவசரப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லா விஷயங்களுமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பயங்கரமான வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும்.
லைட்டாக உடம்பு பாதிப்புகள் கொடுக்கும். சின்ன சின்ன போர் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள், அதாவது வீட்டிலேயே சில போர்லாம் நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இரவு நேரம் சார்ந்த விஷயங்களும் தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டுமே நீங்கள் இருப்பது கரெக்ட். இரவு நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ட்ராவல் இருக்கும், உடம்பு லைட்டாக அசதியாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியனுக்கு வெற்றி உண்டு, மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டு. பிளான் பண்ண மாதிரி நடக்கும். அமோகமான ஒரு நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். தலைமை எதுவாக இருக்கிறதோ, உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டால் போதும், ஜெயிச்சிருவீங்க. அமோகமான நாள். உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே தீர்க்கமான வெற்றி பதிவு செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசி நண்பர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. மகரம், கன்னி, ரிஷபம் இந்த 3 ராசிகளுக்குமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வெற்றி. உங்கள் பசங்களுக்கு பெரிய யோகம், உங்களுக்கு யோகம். ஒருவேளை யாராவது எலெக்ஷனில் இருந்தால் கூட ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். பிளான் பண்ண மாதிரி நடக்கும். நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும். மிகப்பெரிய மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இனிமையான செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாள். சென்டம் வாங்குவாங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வெற்றி ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அதிகமாக உழைப்பீங்க, டைம் பத்தாது. 1. 2வது, ஒரு லெவலுக்கு மீறி இந்த நாள் சுமையை தாங்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. குட்டி குட்டி போராட்டங்கள்லாம் வரும், அதெல்லாம் தகர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஆனாலும் இன்றைய நாள் மன உறுதியோடு நின்னீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அமோகமான நாள். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மாமியாருக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ, ஹெல்ப் பண்ண முடியுமோ, சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில பேருக்கு செருப்பு வாங்கி கொடுத்தா கூட இன்றைய நாள் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். கருநீல நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கருப்பண்ண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்ய சுவாமி நல்லா இருக்கு. பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. ஏன்னா சந்திரன் போய் உட்கார்ந்துருக்காருன்னா மக்களுடைய ரொம்ப ஈஸியான விஷயங்கள் நடக்கும். பகை இருக்காது. பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மெயினாக கடகம், மீனம், விருச்சிகத்துக்கு ரொம்பவுமே பாசிட்டிவாக இருக்குது. முழு தெய்வ அனுகிரகம் இருக்குது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைய நாள் டாக்டர், இன்றைய நாள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எலெக்ஷன்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதமான தெய்வ சக்தியும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நாள். மனசார அந்த விசாலாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஜோராக இருப்பீங்கன்னு சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது, கன்னிக்கு நல்லா இருக்குது, அதே மாதிரி மகரத்துக்கு ஜோராக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாருமே இந்த தேர்வை நன்னா எழுதணும், எல்லாருக்குமே வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் பசங்க மெடிசினில் நல்லா ஷைன் ஆகணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.